கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளையே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம் சொல்கிறது, ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல இந்த நாளின் செய்தியானது மெய்யான சந்ததி. சமாரியாவில் யெகூ என்ற மன்னன் ஆட்சி செய்த காலத்தில் கிமு 1841 814 வரை தேவபக்தியும் நம்பிக்கையும் நிறைந்த யோனதாப் வாழ்ந்து வந்தான். இவன் எல்லா பெற்றோர்களும் செய்தது போல தன் பிள்ளைகளை அழைத்து அவளுக்கு புத்திமதிகளை ஆலோசனையிலும் சொன்னான். நீங்கள் பட்டணத்தில் குடியிருக்கக்கூடாது, உங்களுக்கு சொந்தமான நிலங்களை வாங்கவோ திராட்சைகளை நாட்டி விவசாயம் செய்யவோ திராட்சரசத்தை குடிக்கவோ கூடாது. ஒழுக்கம் நிறைந்த கண்டிப்பான நெறிமுறைகளோடு வாழ வேண்டும் என்று சொன்னான். அவர்களும் நாங்கள் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் சந்ததியும் நீங்கள் சொன்னபடி வாழ்வோம் என்று வாக்கு கொடுத்தார்கள். யோனதாப் மரித்து போனான். யோனதாப்பின் சந்ததியரை உண்மையான மக்கள் என பாராட்டிய தேவன் அவர்கள் மூலம் இஸ்ரவேலர்களை பாடம் படிக்க வைத்தார்கள். சுமார் 240 ஆண்டுகள் கடந்த பின்பு எரேமியாவிடம் தேவன் யோனதாபின் சந்ததியான ரெகபியாரை நீ அழைத்து அவளுக்கு திராட்சரசம் கொடு என்று சொன்னார். இதை நாம் எரேமியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நீ ரேகமுடைய வீட்டுக்கு போய் அவளோடு பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவருக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் யெகூபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகராய் தங்கிற தேசத்தில் நீடித்திருக்கும்படி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களே குடியிருப்பீர்களாக என்று சொல்லி எங்களுக்கு கட்டளையிட்டான் என்றார்கள். எரோகாமின் குமாரனாய் எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சந்ததிக்கு கீழ்ப்படைந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாதில்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் என்னும் கட்டளையின்படியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். தேவனிடத்தில் நான் நமது தீர்மானங்களை நிறைவேற்ற எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். தேவனிடம் முடிவு பரிந்தும் சத்தியத்தில் உண்மையாகவும் உறுதியாகவும் இருந்தால் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குடும்பத்தாரை போல நீங்கள் நானும் இந்த அட்வென்ட் திருச்சபையிலே உண்மையான 10 கற்பனை கை கொண்டு அவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் உங்களை கனப்படுத்தினால் உண்மையாக இருக்க நாம் அர்ப்பணிப்போமா? இந்த காலை வேளை தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.